நாம் தமிழர்ல இன்னும் ஒரு சில பேருடைய ஸ்டாண்ட்ஸ் வந்து அவங்க தலைவரோட ஸ்டாண்ட்ஸுக்கு எதிராக இருக்கு. ஆனால் பக்கத்துலேயே தான் நிற்கிறாங்க. அது என்னன்னு தெரியல, அவர் அண்ணன் ஒரு பக்கம் அப்படி பேச, நம்ம இப்படி ஒரு பக்கம் பேசணும், ஒரு குரூப் அலையுது இப்போ புதுசா. அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. உங்க தலைவரோட என்ன ஸ்டாண்ட்ல இருக்காரு அந்த ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து பேசுங்க. உங்க தலைவரே மதிக்காம நீங்க எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் யார் தான் மதிக்கிறது? இப்போ ஒரு ஸ்டாண்ட் ஒரு கட்சி எடுக்குன்னா இப்போ ஏடிஎம்கே ஸ்டாண்ட் மாரி வேற யாராவது ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா? அது கட்சி. இப்போ இவர் ஒன்று சொல்லிட்டு இருக்காரு, இங்க ஒருத்தர் ஒன்று சொல்றாரு, அங்க ஒருத்தர் ஒன்று சொல்றாருன்னா அது எப்படி கட்சியா இருக்க முடியும்? அதில் வந்து ஒரு தெளிவு இருக்கணும். ஒரு கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டு ஒரே மாதிரி ஸ்டாண்டு கொடுத்தா அது ஒரு ஸ்டாண்டு நாம் தமிழரோட ஸ்டாண்டு அப்படின்னு நம்ம முழுமையா சொல்லலாம். அதுக்கு தான் நான் சொல்றேன். அவர் கரெக்டான ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு இப்போ வரைக்கும். இப்போ நம்ம பேசுற வரைக்கும் வேற எதுவும் அவருக்கு சொல்லலை, இதுதான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் அவர் சீமான் எடுத்திருக்கிற ஸ்டாண்ட் வந்து கரெக்ட். தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தமிழனுக்கு பிரச்சனை இன்னும் 2 தமிழ் தலைவர்கள் தான் அப்படிதான் வருது. அப்படிதான் நீங்க பார்க்கணும். ஏன்னா யாரும் வந்து இதை வந்து விரும்பி செஞ்சிருக்க மாட்டாங்க. தவறுதலாக நடந்திருக்கு. ஆனால் அந்த தவறுதலான இதுக்கு ஒரு 40 உயிர்கள் வந்து விலையாக போயிருக்கிறது தான் நம்மளால ஏற்றுக்க முடியல. அதனால தான் கோபம் வருது நமக்கு. அதனால தான் அவங்க இந்த இனிமேல் துண்டு தூக்கிட்டு சுற்றினாங்க. கடுப்பாகுதுங்க நமக்கு. ஒரு சுற்றிட்டு வந்த ஒருத்தாலும் ஆடினால அவனால இப்போ சப்பு சப்புன்னு எனக்கு அரையணும் போல இருக்கு. ஏன் அப்படின்னா புரிதல் இல்லாமல் ஆடுறானுங்க. நீ உண்மையாக சொல்கிறேன், உனக்கு அவர் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது பண்ண மாட்டேங்க. என்டிடிவில் ஒருத்தன் ஆடினா ஞாபகம் இருக்கா? அவனை வச்சு எல்லாரும் டிஸ்பிளே வச்சுட்டு இருக்காங்க. திமுக ஐடிவிங்கெல்லாம் அவனை வந்து இதை வச்சு ப்ரொஃபைல் பிக்கை வச்சிருக்காங்க. இப்போ புரியுதா என்ன ஆக்கிட்டு இருக்கேன்? என்ன சொன்ன, அவன் ஆடினதுக்கு ஒரு 2 லட்சம் வாக்கு குறைஞ்சிருச்சுன்னு சொன்னா, இப்போ இதுக்கு எத்தனை லட்சம் வாக்கு குறையும்? கொள்கைக்காகவும் கோட்பாடுக்காகவும் ஒன்று கொடுங்க. சும்மா இந்த சினிமா நடிகனை பார்க்க வரேன்ட்டு தயவு செஞ்சு வராதிங்க. நீங்கள் விஜய் சினிமா நடிகனாவே பார்க்கணும்னா நீங்கள் இப்போ பண்ணுறதை பண்ணுங்க. அவர் வேறு வழியில் சினிமா தான் அவருக்கு சோறு போடும். அரசியலில் அவரால் நிற்க முடியாது. இப்படியே பண்ணிட்டு தான் அரசியலில் அவர் எவ்வளோ சீக்கிரம் விரட்டி விட்டுருவார். இதுதான் நான் சொல்ல முடியும்.